ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி சாமுண்டீஸ்வரி வண்டியில் இருக்கிறத பார்த்ததும் அந்த வண்டியை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தோன்னா ரவுடிங்க எல்லாருமே சேர்ந்து சாமுண்டீஸ்வரியை ஒரு குடோனில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்பன்னு பார்த்து செம மாதம் அந்த இடத்துக்கு எல்லாரையும் அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. சாமுண்டீஸ்வரி கண்ணை திறக்காமல் கண்ணை மூடிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றலான்னு எடுக்கிறாங்க கார்த்தி. அதுக்குள்ளே அந்த அடியாட்கள் மறுபடியும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரையுமே அடித்து போட்டுட்டு நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா சாமுண்டீஸ்வரியை கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டை அவுத்து விடுறாங்க. மேடம், உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல, எழுந்துறீங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் மெதுவாக கண்ணை திறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டிரைவர், நீ எப்படி அப்படின்னு போதும். மேடம், அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரிக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க கார்த்திக். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரி தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நேராக கார்த்திக் கூட வண்டியில் ஏறுறாங்க. ரொம்ப நன்றி ராஜா, நீ மட்டும் வர இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும். மேடம், நீங்கள் எப்படி மேடம் இங்கே வந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு போதும். மண்டபத்தில் வேலை செய்கிறவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சந்திரா தான் பெண்ணுக்கு போய் பார்க்க சொன்னா. அப்போ தான் அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றுமே புரியல ராஜா அப்படின்னு போதும். மேடம், கண்டிப்பாக இது யாரோ திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. இப்போது பேசிகிட்ருக்க டைம் இல்லை மேடம். இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது. ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டியோட ஆட்கள் நேராக சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு, சார் அங்கே ஒருத்தன் இப்படியே அந்த சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றிட்டான் அப்படின்னும் போதும் சிவனாண்டி செம்ம டென்ஷன் ஆகி உடனே விஷயத்தை சந்திரா கிட்டே சொல்லுவாங்க. சந்திரா மாயா இதை கேட்டதும் அவங்களும் அதிர்ச்சி ஆகுவாங்க. என்னங்க இது, கண்டிப்பாக அந்த டிரைவர் தான் அந்த சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றிருக்கான். இப்போது விஷயம் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி இங்கே வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடுங்க. இப்போ நம்ம என்னங்க பண்ணுறது அப்படின்னும் போதும் கவலைப்படாத சந்திரா, கண்டிப்பாக அவங்க 2 பேரும் மண்டபத்துக்கு வர முடியாது. அப்படி வாரத்துக்குள்ளே மகேஷ் ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும், அதுக்குரிய வேலைகளை பாருங்க அப்படின்னும் போதும் நம்ம மாயா சந்திரா எல்லாரும் சேர்ந்து எப்படியோ மகேஷை ரெடியாக சொல்லுவாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு வர சொல்லுங்க, முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு அப்படின்னும் போது இந்த பக்கம் சந்திராவும் அந்த ஐயர் ஏற்றி விட்டுட்ருப்பாங்க. இங்கே பாருங்க ஐயரே, முகூர்த்த நேரம் முடிய போகுதுன்னு குயிக்கா பொண்ணு மாப்பிள்ளையே வர சொல்லுங்க, இல்லையா அவ்வளோதான் அப்படின்னதும் அவரும் பயந்து போய் நேராக பொண்ணு மாப்பிள்ளையே வர சொல்லுங்க அப்படின்னுவாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி மயில் எல்லாருமே என்னப்பா இது, சாமுண்டீஸ்வரியையும் காணும், ராஜாவையும் காணும், இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பதட்டமாக இருந்துகிட்ருப்பாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தோம்னா இந்த பக்கம் சந்திரா டீம் திட்டம் போட்ட மாதிரி நம்ம கார்த்தியை வச்சு நம்ம ரேவதி களத்தில் தாலி கட்டுறதுக்கு எப்படியோ கிட்டத்தட்ட நெருங்கிடுவாங்க. அப்போது ரேவதியே கேட்பாங்க, என்ன இது, அம்மாவையும் காணும் ராஜாவையும் காணும், ஆமாம் அம்மா அங்கே அப்படின்னு நம்ம சந்திரா கிட்டே கேட்கும்போதோ, அக்கா மண்டபத்தில் தான் இருக்கா ரேவதி, ஏதோ ஒரு முக்கியமான வேலையாக பார்த்துட்ருக்கா, அவள் வரட்டும் அப்படின்னதோ, இல்லை அம்மாவை காணுமே அப்படிங்கிறாங்க. முகூர்த்த நேரம் வர டைம் ஆகுது ரேவதி, தாலியை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு ஐயரும் சொன்னதும் சந்திரா தாலியை ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயர்கிட்ட கொடுப்பாங்க. இங்கே பாரு ரேவதி, ஐயரே சொல்லிட்டார்ல முகூர்த்த நேரம் முடிய போகுதுன்னு, அக்காவோட ஆசையே மகேஷ் உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறது தான். இப்போ அக்கா அவசர வேலையை தான் போயிருப்பா, இங்கே பாரு என்கிட்ட சொல்லித்தான் போனா ரேவதி, அக்கா வரட்டும் அதுக்குள்ளே நீ தாலியை கட்டிக்கோ அப்படின்னு போதும். ஐயோ சித்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க, என் அம்மா இல்லாமல் எப்படி சித்தி அப்படின்னு நம்ம ரேவதி சொல்லும் போதோ, அதான் சித்தி நான் சொல்றேன்ல, உங்க அம்மாவோட ஆசையை இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், அந்த சிவனாண்டி கிட்ட ஜெயிக்கணும்னு தான். இங்க பாரு, நீ அக்கா ஆசையை நிறைவேற்ற மாட்டியா அப்படின்னும் போது ரேவதி அமைதியாயிடுறாங்க. சந்திரா உடனே நம்ம ராஜராஜன் சந்திரா கிட்ட, சந்திரா என்ன பேசிட்டு இருக்க நீ, இங்கே பாரு என் வைஃப் இல்லாமல் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும், அதெல்லாம் நடக்காது அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம சந்திரா மகேஷ் கிட்ட கண்ணை காமிக்கிறாங்க, தாலியை கட்டு அப்படின்னு. சரியா மகேஷ் ரேவதி கழுத்தில் தாலி கட்டலான்னு எடுக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து
நம்ம சாமுண்டீஸ்வரியும் கார்த்தியும் செம மாசா என்ட்ரி கொடுத்து நம்ம சாமுண்டீஸ்வரியை வந்து மகேஷை வந்து அடிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாரும் செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா எங்கம்மா போனீங்க, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்காக அவரை அடிச்சிங்க அப்படின்னு போது இவன் எல்லாம் ஒரு மாப்பிள்ளைன்னு நீ இவனை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறிய ரேவதி, இவன் உனக்கு பொருத்தமானவனே கிடையாது ரேவதி, உனக்கு இவன் பொருத்தமே இல்லை அப்படின்னு போது அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க, ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு உடனே மல்லிகா டாக்டரும் நர்ஸும் வந்து மகேஷ் மாயாவுக்கு இடையிலான தொடர்பு வந்து சொல்லிடுறாங்க. இது கேட்ட ரேவதிக்கு என்ன பண்ணுறதே புரியல. ஆமாம் இங்கே என்னம்மா எனக்கு நடக்குது, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு போது நான் தான் சொன்னல ரேவதி, எல்லாம் இந்த டிரைவர் பயல் தான் உங்கள் அம்மா மனசையும் கலைச்சி மல்லிகா டாக்டரையும் இப்படின்னு போய் சொல்ல வச்சிருக்கான், உனக்கு தெரியாதா மகேஷை பற்றி, சொல்லு ரேவதி அப்படின்னு இந்த பக்கம் மாயா வந்து கத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ரேவதி வந்து அம்மா எனக்கு இப்போ யார் பேச்சு நம்பாம இருக்க முடியலன்னு ஒன்றும் புரியலம்மா, எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னும் போது இங்க பார்த்தோம்னா நம்ம மயில் வந்து சரியா மகேஷ் வந்து பேசின வீடியோ வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வேலை செஞ்சுக்குன்னா அந்த வீடியோவை வந்து ரேவதி கிட்ட காட்டினாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதில் தான் மகேஷ் மாயாவுக்கு இடையிலான தொடர்பை வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ மட்டும் காட்டினாங்கன்னா ரேவதி கண்டிப்பாக நம்பிடுவாங்க. உடனே மகேஷ் வந்து அடிப்பாங்க, பாவி உன்னை போய் நான் நம்பினேடா துரோகி, இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ரேவதி வந்து ஆமாம் எனக்கு இவன் வேணாம் அப்படின்னு போதும் அதான் என் பொண்ணை ஒன்று வேணான்னுட்டால கிளம்புடா அப்படின்னு சொல்லி அடின்னு அடிப்பாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலே சாமுண்டீஸ்வரி அப்படின்னுட்டு அவங்க ஒரு பக்கம் செம டென்ஷனில் இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி இதான் சந்தர்ப்பம்னு இங்கே பாரு மாயா மகேஷ் 2 பேரும் இல்லைங்க, உங்கள் கண்ணு முன்னாடி இந்த மகேஷை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு இருக்கான், அதனால என் பொண்ணுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு போதும் ஐயோ அக்கா யாரும் மாப்பிள்ளை பேச போகிறா தெரியலையே அப்படின்னு சந்திரா ஒரு பக்கம் பதட்டப்படுவாங்க. ராஜா என்ன பார்த்துட்ருக்க, என் பொண்ணுக்கு சரியான பொருத்தமான மாப்பிள்ளை நீதான், அதனால நீ என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு போதும் மேடம் என்ன மேடம் பேசுகிறீங்க அப்படின்னு காத்தி கேட்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கும் என்ன பண்ணுறோன்னு புரியாமல் நிற்கும் போது அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு நம்ம ரேவதியோட அக்கா தங்கச்சிங்கெல்லாம் தடுத்து நிறுத்துவாங்க. இது பாரு ரேவதி, நான் எப்போவுமே உனக்கு நல்லது தானே செய்வேன், இந்த அம்மாவும் மதிக்கிறது உண்மையாக இருந்தா அந்த சிவனாண்டிக்கிட்ட நான் தோற்கக்கூடாததுங்கிறது உண்மையாக இருந்தா நீ என் பேச்சு நம்புமா, உண்மையிலேயே ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும், ராஜா அளவுக்கு யாராலையும் உன்னை நல்லா பார்த்துக்க முடியாது, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா, சொல்ல போனால் ஆம்பளைங்களை வெறுத்த டைமில் எனக்குன்னு ஒரு பிடிச்ச நல்ல பையனா என் மனசில் இடம் பிடிச்சது ஃபர்ஸ்ட் டைம் ராஜா தான். அப்படிப்பட்ட ஒரு பையனை நீ மிஸ் பண்ண விரும்புறியா, தயவு பண்ணி இந்த கல்யாணத்தை மட்டும் பண்ணிக்கோமா அப்படின்னதும் ரேவதி உடனே தீபாவை யோசிச்சு பார்க்குறாங்க. குழந்தை தீபா வீட்டுக்கு வரணும்னா ரேவதி கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா, உடனே அந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இப்போதைக்கு நமக்கு தீபா வீட்டுக்கு வரணும், இதை விட்டால் வேற வழியே இல்லை அப்படின்னது. சரிம்மா உங்கள் ஆசை தான் என்னோட ஆசை, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியை ராஜராஜன் எல்லாருமே ஏற்றி விடுவாங்க. அப்போ பார்த்தோன்னா கார்த்திக்கும் வேற வழி இல்லாமல் ரேவதி காலத்தில் தாலி கட்ட போகிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.